Then Gani, in the question resting on corner on HP 30 degree inclined to HP கொடுத்திருக்கேன். இதே question resting on corner on VP inclined to VP கொடுத்திருக்கேன். அப்போ இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறத நீ என்ன பண்ணணும்? 30 degree 0 டிகிரியா மாத்தணும். அப்போ ஷேப் இப்படி வரும். அப்போ ட்ரூ ஷேப் உனக்கு எங்க தெரியும்? ஃப்ரண்ட் வியூல தெரியும். அப்போ ஃப்ரண்ட் வியூல தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரூ ஷேப் ஃப்ரண்ட் வியூல வரைங்க. டாப் வியூல லைன் வரைங்க. ஓகேவா? டாப் வியூல வரைங்க தெரியும். இது ஒரு லைன் மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? இத 30 டிகிரி டில்ட் பண்ணுவேன். அப்போ டாப் வியூல தான் திரும்பி பார்ப்பேன். டாப் வியூல 30 டிகிரி லைன் வரைங்க. அகைன் ஃப்ரண்ட் வியூல அப்ப பாக்கும்போது இந்த இது வந்து நான் கம்ப்ரஸ் பண்ண மாதிரி ஓகேவா? சோ இதே क्वेश्चन ரெஸ்டிங் ஆன் கார்னர் ஆன் VP பிளேன் இன்க்ளைன் டு VP னா இந்த மாதிரி வரும். ரெஸ்டிங் ஆன் கார்னர் ஆன் HP பிளேன் இன்க்ளைன் டு HP னா இந்த மாதிரி வரும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இது plane inclined to HP, அது plane inclined to VP. இந்த இதுக்கு இது ஃபர்ஸ்ட் டயகிராம், இது செகண்ட் டயகிராம், இது தேர்ட் டயகிராம், இது ஃபோர்த் டயகிராம். இதுல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். ஓகேவா? இது plane inclined to HP. இது plane inclined to VP. இது ஒரு போட்டோ எடுத்துக்கோ. இத பேஸ் பண்ணி தான் எல்லா பிளேனுமே. இந்த ஷேப் எப்படி வேணாலும் மாறலாம். இது ஸ்கொயரா கூட வரலாம். அது ரெஸ்டிங் ஆன் கார்னர் சைட பொறுத்து. எனக்கு பிளேன் இன்க்ளைன் டு HP னா இந்த மாதிரி வரும். பிளேன் இன்க்ளைன் டு VP னா இதா வரும். இதுதான் ஆர்டர். இது கிளாக் வைஸ்ல வரும். இது ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். சரியா? Is it clear? புரியுதா? இப்போ என்ன பண்ணுவ? ஒரு லென்த்தி லைன் XY லைன் then you have to mark VP and HP above and below the reference line. இது 5 யூனிட் போடணும் except CO4. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பிளேன்ஸ், சாலிட்ஸ், செக்ஷன், டெவலப்மென்ட், ஐசோமெட்ரிக் எல்லாத்துக்குமே இது வந்து நாம போடணும். அடுத்து வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பிளேன் கொடுத்திருக்காங்க. ரெஸ்டிங் ஆன் கார்னர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கார்னர்னா HP ல ரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றது கொடுக்கல. ஓகேவா? VP ல டச் ஆயிருக்குன்னு கொடுக்கல. VP க்கும் அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுக்கலனா ரஃப்பா ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் கொடுக்கலனா ரஃப்பா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஷேப் நம்ம எப்படி தெரியும்னா டாப் வியூல ட்ரூ ஷேப் இப்படி தெரியும்ட்ட. அப்ப எனக்கு கண்டிப்பா அது VP ல டச் ஆகணும்னு சொன்னதானே நான் என்ன பண்ண கூடாது? VP ல டச் பண்ணி போட கூடாது. அப்ப நான் இந்த VP க்கும் இதுக்கும் கேப் காட்டணும். ஓகேவா? அப்ப நான் இங்க வந்து நான் என்ன பண்ணனும்? இந்த ட்ரூ ஷேப் இப்படி தான் வரையணும். இதை எப்படி நான் ஃபர்ஸ்ட் வரையறேன்? ஓகேவா? உங்களுடைய டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும். ஈஸி டெம்ப்ளேட் வச்சிருக்கியா? அந்த 35 ரூபா அதெல்லாம் எடுத்து வந்துடணும். அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கையில வச்சிருந்தோம். அந்த டெம்ப்ளேட் இல்லாதவங்க ஓகேவா? டெம்ப்ளேட் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ஒயருக்கு மட்டும் தான் இது போடணும். ரெஸ்டிங் ஆன் கார்னர் கேஸ். ரெஸ்டிங் ஆன் கார்னர் கேஸ். இங்க ஏதாவது ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. அதே மாதிரி இங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் நல்லா கீழே போட்டுக்கோ. இதுக்கும் இந்த லைனுக்கும் கேப் மினிமம் 50 mm ஆவது இருக்கும். ஏன்னா சைடு 20 mm கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சைடு எவ்வளவு கொடுத்திருக்க? 40யா? 40 mm னா மினிமம் 70 mm கேப் இருக்கு. இல்ல 60 mm கேப் இருக்கு. ஓகேவா? 40 னா அது பாதி 60 mm. 40 + 20 60 mm கேப் இருக்கு. எதுக்கு? இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைன். சரியா? போட்டுட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன், வெர்டிகல் லைன் வந்து போட்டுக்கோ. இது எப்பனா ரெஸ்டிங் ஆன் கார்னர் கேஸ். ரெஸ்டிங் ஆன் சைடுக்கு கிடையாது. ரெஸ்டிங் ஆன் கார்னர் கேஸ். போட்டுட்டு உன்னுடைய டெம்ப்ளேட் இருக்கிறவங்க அந்த டெம்ப்ளேட்
இந்த டெம்ப்ளேட்ல மேல இருக்கிறது வந்து ஸ்கொயர். ஓகேவா? மேல இருக்கிறது ஸ்கொயர். இந்த சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது தெளிவா போட்டுப்பாங்க. 10 15 20 25 30 35 40 கொடுத்துருப்பாங்க. 5 ஜெமமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். உனக்கு क्वेश्चनலயும் 99% இதே மல்டிபிள் ஆஃப் வந்து 5 mm வச்சு தான் வந்து சைடு கொடுப்பாங்க. ஓகேவா? சோ 30 mm 25 mm 40 mm 25 mm கொடுப்பாங்க. சப்போஸ் 38 mm 27 mm அப்படினா இந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆகாது. ஓகேவா? ஏனா இது கொடுத்திருக்கிறதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 from 10 to 40 mm தான் கொடுத்திருப்பாங்க மேக்ஸிமம் சைஸ். 40 க்கு மேல கொடுத்தாலும் இந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆகாது. சரியா? இதுக்குள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இன் கேஸ் கொடுக்காத பட்சத்துல இத நாம யூஸ் பண்ண முடியாது. சோ இத வந்து என்ன பண்ற, இந்த பிளஸ் 2 இல்லையா, அந்த பிளஸ் 2 சென்டர் டாட் இங்க வர மாதிரி வெச்சினோம். இந்த பிளஸ் இதுல மேட்ச் ஆற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஆங்கிளுக்கு வெச்சிட்டு இதுல வந்து நான் சைடு எவ்வளவு கொடுத்திருக்கேன், 40 கொடுத்திருக்கேன். 40ன்றது லாஸ்ட் லைன். அங்க வந்து கரெக்ட்டா வந்து என்ன பண்ணனும், அந்த ஹோல்ஸ்ல பின்ஸ்ல வச்சு ஒரு டாட் வைக்கணும். டாட் வச்சு அந்த டாட் மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். ஏனா வந்து இந்த நம்பர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாக்ட்டா பார்த்துப்பாங்க. நம்ம சரியா பார்க்கறதுனா 40 mm முன்னுக்குள்ள இருக்கும், இன்னொரு 35 mmல டாட் வச்சிருக்கோம். அதனால அந்த ஹோல்ஸ்ல வச்சு பென்சில் மேலே கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு போயிட்டு இங்க இன்னொரு டாட், அதே மாதிரி இங்க ஒரு கோடு போட்டுட்டு போயிட்டு இங்க ஒரு டாட், தென் இங்க ஒரு கோடு போட்டுட்டு போய் இங்க ஒரு டாட். இது வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணல. ஓகேவா? டெம்ப்ளேட் யூஸ் பண்ணல. அப்ப சைடு எவ்வளோ, 40. இங்க வந்து பக்காவா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸ்கொயர் போட்டு டயகனல் போடு. டயகனல் போட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை மெஷர் பண்ணிக்கோ. அதை இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க். சரியா? இதுக்கு உனக்கு வந்து டெம்ப்ளேட் இல்ல டைமென்ஷன் வேரி ஆகுது அப்படினா ஸ்கொயர் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 90 டிகிரி 90 டிகிரிக்கு ஈஸியா போடலாம். போட்டுட்டு டயகனல் போட்டு அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து நான் என்ன பண்றேன், இந்த டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். எடுத்து இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க். அந்த ஆர்க் தெரியாத அளவுக்கு அடி, சும்மா டாட் வச்சா போதும். ஆர்க் கண்ணு தெரியணும்னா அவசியம் கிடையாது. நான் இந்த மாதிரி டாட் வைக்கிற மாதிரி நீ டாட் வச்சாலும் வச்சுட்டு என்ன பண்ணிடுற, இத ஜாயின் பண்ணிடுறேன். சென்டர்ல டாட் கண்ணுக்கு தெரியாத அளவு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பிளேன். இந்த பிளேன்ல வந்து சென்டர்ல சர்ஃபேஸ் தான் இருக்கே தவிர எந்த ஒரு கார்னரும் கிடையாது. அதனால சென்டர்ல சார் நான் டாட் வந்து இதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக வைக்க சொன்னேன் தவிர அது ஒரு டார்க் பாயிண்டா வைக்கக்கூடாது. புரியுதா? கார்னர்ல இருக்க 4 பாயிண்ட் தான் எனக்கு என்ன வரணும், டார்க்கா இருக்கணும். அதை நாம ஜாயின் பண்ணும்போது அது எட்ஜா மாறிடும். நான் சென்டர்ல இருக்கிறத வச்சனாலும் அதை அழிச்சு அந்த இடத்த நம்ம பாயிண்ட் வைக்கக்கூடாது. பிளேனை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல நேமிங்ஸ் வராது. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஸ்கொயர் எப்படி போடணும் தெரிஞ்சுட்டா? இது ரெஸ்டிங் ஆன் கார்னர் கண்டிஷன்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேமிங்ஸ் கொடுக்கணும். இப்போ புள்ளக்கட்டாச்சு அடுத்து பேர் வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது தப்பா பண்ணனா மொத்தம் தப்பா. இதுக்கு நேமிங்ஸ் ட்ரூ ஷேப் டாப் வியூல வந்தா ஆன்டி கிளாக் வைஸ்ல நேமிங்ஸ் கொடுக்கணும். ஃப்ரண்ட் வியூல வந்தா கிளாக் வைஸ்ல நேமிங்ஸ் போடணும். ஓகேவா? அதுக்கான கண்டிஷன் லெஃப்ட் சைடுல இருக்கு. If the true shape of the plate is in the top view,